சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யலான்னு மௌமி கிச்சனில் பார்க்கலாம். இந்த சிக்கன் வந்து நல்லா ட்ரையாக உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஒரு பேனில் ஒரு 3 குழிக்கரண்டி அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் எவ்வளோ சேர்த்துருக்கேன்னு பாருங்கள். இது செய்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக ஊற்றிக்கோங்க. பட்டையோட அளவு பார்த்துக்கோங்க. பட்டை சேர்த்தாச்சு. கிராம்போட அளவு பார்த்துக்கோங்க. கிராம்பும் சேர்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம சேர்க்க போகிறது வந்து ஏலக்காய். 4 ஏலக்காய் கிட்ட சேர்த்துருக்கோம். ஒரே ஒரு ஸ்டார் பூ சேர்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. இவ்வளோ சேர்த்துக்கிட்டா போதும். அந்த ஹோல் கரம் மசாலா பொருட்களை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம், அவ்வளோதான். இப்போ இது நல்லா பொரிஞ்ச உடனேயும் நம்ம வந்து அடுத்து சேர்க்க வேண்டிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம். ஒரு 15 சின்ன வெங்காயம் கிட்ட நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச சின்ன வெங்காயத்தை இதோட போட்டு எண்ணெயிலேயே இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட போகிறோம். இப்போ இந்த சின்ன வெங்காயத்தோட கலர் மாறுற மாதிரி நம்ம வந்து வதக்கி விடணும். கொஞ்சம் கவனமாக இதை வந்து வதக்கி விடுங்க. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் நான். தேவையான அளவு சிக்கனில் கொஞ்சம் தயிர் போட்டுக்கோங்க. தயிர் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நம்ம செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி இதை இந்த மாதிரி ஊற போட்டு வச்சுக்கோங்க. ஊற போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பொருட்களாக போட்டு வதக்க ஆரம்பிங்க. இப்போ இது நம்ம ஊற வச்ச சிக்கன் ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். அளவு பார்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கின உடனேயும் இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற மாதிரி நீங்கள் அதை நல்லா வதக்கி விடணும். பாருங்கள், நல்லா வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து வதங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒவ்வொரு பொருட்களாக சேர்க்க போகிறோம். அடுத்து இதோட நம்ம வந்து தக்காளி சேர்க்க போகிறோம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இஞ்சி பூண்டு வாடையும் போயிடுச்சு. தக்காளி வந்து நல்லா பெரிய தக்காளி, பழுத்த தக்காளி வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி ரெண்டையுமே நம்ம அரைச்சி தான் சேர்த்துக்கிறோம். அதையும் போட்டுட்டு நல்லா இதை வதக்கி விடுங்க. இந்த வதக்குறதுல தான் இந்த ஃப்ரையோட டேஸ்ட் இருக்குது. இது நல்லா வதக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருட்களாக நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு மசாலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் பொடி சேர்க்க போகிறோம். மஞ்சள் பொடியோட அளவு பார்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு. மிளகாய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடராக இருந்தால் உங்களுக்கு இன்னும் நல்லா கலர் கிடைக்கும். இது நார்மல் சில்லி பவுடர் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா மிளகு போட்டிருக்கேன். நல்லா 1 ஸ்பூன் கிட்ட மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. மிளகு பொடி சேர்த்துட்டு எவ்வளோ மிளகு பொடி சேர்த்திங்களோ அதே அளவு சீரக பொடியும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு பொடி, 1 ஸ்பூன் ஜீரக பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட மஞ்சள் பொடி. இவ்வளோதான் இதுக்கு தேவையான மசாலா. இப்போ இந்த மசாலா வந்து எண்ணெயில் நல்லா வந்து நீங்கள் வதக்கி விடணும். இந்த பொடிகள் போட்டுட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம். சிக்கனுக்கு வந்து நான் அதிலேயே சேர்த்துட்டேன். அப்போ பிரித்து சேர்த்துக்கோங்க உப்பு. இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கறிவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. அதையும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை வந்து இதோட போட போகிறோம். இப்போ கறிவேப்பிலை வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதை செய்கிறதுக்கு முன்னாடியே 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சிக்கனை வந்து தயிரில் ஊற வச்சுருந்தோம் உப்பு போட்டு. இது எதுக்காக ஊற வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றப்ப. இப்போ அதையும் போட்டுட்டு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு நம்ம எந்த அளவு வதக்குறோன்னு பார்த்தீங்கன்னா இதோட எண்ணெய் வந்து மேலே கக்கி வர்ற மாதிரி நல்லா இந்த சிக்கனை வந்து இந்த மசாலாவில் நீங்கள் வதக்கி விடணும். வதக்குனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து இதில் தண்ணி ஊற்றி நீங்கள் இதை அப்படியே விடணும், வேக விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி விட்டாச்சு. வதக்கி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் எண்ணெய்லாம் லைட்டாக மேலே வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி ஊற்றணும். தண்ணி எந்த அளவு ஊற்றுறீங்கன்னா இந்த சிக்கன் வந்து முங்குற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த அளவு ஊற்றுனா கரெக்டாக இருக்கும். சிக்கன் நல்லாவே சாஃப்டாக உங்களுக்கு வந்துடும்.
அதாவது சிக்கன் முங்குற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்திங்கன்னா உப்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு வேணும்னா போட்டுக்கோங்க. இப்போ நல்லாவே வந்து நம்ம சிக்கன் வெந்து மறுபடியும் அந்த எண்ணெய் வெளியில் பிரிஞ்சு உங்களுக்கு வரும். இப்போ இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ வந்து நம்ம இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த கொத்தமல்லி இலைகளை வந்து சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு லைட்டாக இதை இங்கிட்ட அங்கிட்டும் நீங்கள் பரட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து இந்த சிக்கன் ஃப்ரை வந்து நல்லா ரெடி ஆகிடும். சாப்பிடவும் பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை எது கூடனாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். பிரியாணிக்கு சைடிஷ்ஷாக கூட நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம். சிக்கன் ஃப்ரை ரெடி.